நீங்கள் ரொம்ப சீரியஸாக லேர்ன் பண்ணுறதா இருந்தால் செலனியம் லேர்ன் பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக மேனுவல் டெஸ்ட்டாக மட்டும் இருந்திருந்தீங்கன்னா என் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ மார்க்கெட் வந்து ஜென்யூனாக சொல்லணுன்னா சார் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச வெபினாரில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஐஸ்வர்யா என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மேனுவல் டெஸ்டிங்கில் வந்து 10 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க இப்போ வந்து செலினியம் ஆட்டோமேஷன் கோர்ஸ் பண்ணால் அவங்களால நல்ல பேக்கேஜில் நல்ல கம்பெனியில் போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக போக முடியும். செலனியம் வந்து 2009 வெர்ஷன்லேருந்து மார்க்கெட் வந்து ப்ரெட்டி டீசென்ட். 2014 19 வரைக்கும் பீக்கில் இருந்தது. ஸ்டில் இப்போ இருக்கிற மார்க்கெட் அனலைஸ் பண்ணி பார்த்தா கூட 60% ஆஃப் ஓப்பனிங்ஸ் ப்ரிடாமினன்ட்லி சர்வீஸ் கம்பெனிஸில் செலனியம் ஜாவா லாங்குவேஜ் மைனிங்க்கு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப சீரியஸாக லேர்ன் பண்ணுறதா இருந்தால் I'll give you a road map. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரிஃபரபிளி ஜாவா நல்லா படிச்சுக்கங்க. ரெண்டாவது செலனியம் லேர்ன் பண்ணும்போது செலனியத்தோட இன்டர்னல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எப்படி ஒரு ப்ரௌசர் இன்டர்னலாக ஒர்க் ஆகுது, செலனியத்தை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஆர்கிடெக்சர் என்ன, அதில் இருக்க லொக்கேட்டர்ஸ் என்ன, எப்படி ஆக்ஷன்ஸ் இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ரிலேட்டட் இருக்கிற ஃப்ரேம் ஒர்க் இப்படி டெஸ்ட்-என்ஜி மூலமாக மல்டிபிள் ப்ரௌசர் பேரலாக ரன் பண்ணுறது, சீக்வன்ஷியலாக ரன் பண்ணுறது, மல்டிபிள் டேட்டா கொடுக்கறது, இந்த மாதிரி லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைன் பேட்டர்ன்ஸ் பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் மாதிரி பிடிடி குக்கும்பரோட இன்டகிரேட் பண்ணி பண்ணுறது, இதே பைப்லைன்லேருந்து எப்படி ரன் பண்ணுறது நல்லா படிச்சுட்டு ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அன்லெஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிச்சயமாக இருக்குது. வினிதா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு மேனுவல் டெஸ்டராக எப்படி என்னோடய கெரியரை வந்து ஏஐயில் வந்து க்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மேனுவல் டெஸ்ட்டாக இருந்து ஏஐக்கு மூவ் ஆகுறது கொஞ்சம் டபுள் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனைனா ஒரு மேனுவல் டெஸ்டராக இருந்தாலும் ப்ரோக்ராமிங்கில் ஒரு வேளை ஆட்டோமேஷன் டெவலப்பராக இருந்தால் கோட் அடிச்சிருப்பீங்க, அட்லீஸ்ட் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மேனுவல் டெஸ்ட்டாக மட்டும் இருந்திருந்தீங்கன்னா தென் உங்களுக்கு ஏஐயான எப்படி ஒர்க் ஆகுது இன்டர்னலாக, எப்படி ஒரு எல்எல்எம் உள்ள ஒரு ப்ராம்ப்டை வந்து டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி வெக்டராக கன்வெர்ட் பண்ணி அந்த வெக்டர் எம்பெடிங்ஸ் எப்படி போய் டிஃப்ரெண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸில் சர்ச் பண்ணி ரைட் ரெஸ்பான்ஸ் கொண்டு வந்து அதை டோக்கனாக திருப்பி மாற்றி உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுக்குதுன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட் இல்லை ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா விச் இஸ் ப்ரிஃபர்ட். ஸோ அதனால் என் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஏஐ படிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோமேஷன் டூலை லேர்ன் பண்ணிக்கோங்க. அது செலனியமாக இருக்கலாம், ப்ளே ரைட்டாக இருக்கலாம், இல்லை ரெஸ்ட் அஷ்யூர்ட் மாதிரி ஒரு ஏபிஐ டெஸ்டிங் ஆட்டோமேஷன் டூலோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏஐ போனீங்கன்னா லாட் மோர் ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக மேனுவல் டெஸ்டிங்லேருந்து ஏஐ போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். செபாஸ்டின் வந்து இப்போ வந்து நோட்டீஸ் பீட் சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் வந்து டெஸ்ட் லீஃபோட அலுமினியம் கூட. அவருக்கு இப்போ கரண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குது, என்ன டெக்னாலஜி படித்தா நம்ம இன்னும் க்ரோ ஆகலான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. இப்போ நம்ம அக்டோபர் 2025 இருக்கிறோம். இப்போ மார்க்கெட் வந்து ஜென்யூனாக சொல்லணுன்னா நாட் ரொம்ப பூமியாக இல்லை. இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பியாக தான் இருக்குது. அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று ஏஐ நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏஐ ஸ்கோப்பில் இருந்து உங்களுக்கு ஏஐ நல்லா தெரிஞ்சிருந்து நீங்கள் நோட்டீஸ் பீரியடில் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெட்டராக இருக்குது. ஆனால் சேம் டைம் நீங்கள் பியூராக மேனுவல் டெஸ்டராக இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ரிமோட்டாக இருக்குது. பட் சேம் டைம் நெக்ஸ்ட் இயர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திருப்பி ஸ்விங் ஆகும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆனால் அதுக்குள்ளே உங்களை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கிறது ரைட்டான விஷயம். பட் இப்பயுமே நோட்டீஸ் பீரியட் நீங்கள் 30 டேஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் சேல்ரி முன்ன மாதிரி 2021 பே பண்ண மாதிரி 100% ஹைக் கிடைக்கிறதில்ல. ஒரு 30 to 40% ஹைக் ரீசனபிளாக மார்க்கெட்டில் கிடைக்கிது. பிரவீன்குமார் என்ன கேட்டிருக்காருன்னா இப்போ வந்து ப்ளே ரைட் வந்து ரொம்ப பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ செலினியமில் படித்தா சர்வே ஆக முடியுமான்னு கேட்டிருக்காரு. நான் முன்னாடி சொன்ன பதில் தான். இன்னும் மார்க்கெட் ஷேர் ஃபார் செலனியம் ஜாவா கிட்டத்தட்ட 60% இருக்குது. ஏன் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
நிறைய சர்வீஸ் கம்பெனிஸ், ரைட்? இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெக்ஸாவேரு, HCL, எனி ஆர்கனைசேஷன் ஃபார் தட் மேட்டர், ரைட்? இது ஒர்க் பண்ணுற அந்த ரிலேட்டட் கம்பெனிஸ் இன்னும் செலனியமில் தான் பண்ணுறாங்க. இது ஒரு 7 இயர் 5 இயர் கான்ட்ராக்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஏற்கனவே செலனியம் ஃப்ரேம் ஒர்க்கில் கோடு எழுதியிருப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நியூ ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் இன்னும் செலனியம் தான் யூஸ் பண்ணுறாங்க. செலனியம் இஸ் ஸ்டில் அ வெரி குட் லைப்ரரி தான். நிறைய வெல் ரிட்டன் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பார்க்குறோம். எல்லா ப்ரௌசரையும் நல்லாவே ஆட்டோமேட் பண்ணும். இப்போ பிளேரைட் வந்து நியூ டூலுங்கிறதுனால அதில் இருக்கிற மாடர்ன் ஃபியூச்சர்ஸ்க்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யுது. அதனால் நிறைய கேப்டிவ் ப்ராடக்ட் ஆர்கனைசேஷன் பிளேரைட்டுக்கு மூவ் ஆகிட்டாங்க. கொஞ்சம் டெக் சேவி கஸ்டமர்ஸும் பிளேரைட்டை நோக்கி நகர்ந்துட்டாங்க. நியூ ப்ராஜெக்ட்ஸில் தான் பிளேரைட் ஒன்று இருக்குது. ஓல்டு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்டில் செலனியம் தான் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் நாக்ரிலையோ லிங்க்டின்லையோ போய் பார்த்தீங்கன்னா இன்னும் 60% ஓப்பனிங்ஸ் செலனியம் தான் இருக்குது. அதனால் நீங்கள் செலனியம் தெரியும்னா இல்லை செலனியம் படிக்கிறதும் நிச்சயமாக ஜாப் ஓரியன்டாக ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். ஓகே, சௌமியாவோட கொஸ்டின் என்னென்னா, இப்போது மார்க்கெட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன படிக்கலாம்? மார்க்கெட் ஸ்டாண்டர்டுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் யுவர் நீடுன்னு பொறுத்து இருக்குது. நீங்கள் இம்மீடியட்டாக ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலனியம் தான் ஸ்டில் ஸ்ட்ராங் ஆப்ஷனாக பார்க்குறேன். நீங்கள் ஒரு வேளை மோர் தென் 8-10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ப்ரௌசர் ஆட்டோமேஷன், செலனியம் பிளேரைட் மட்டும் பார்த்தாத ஒரு ஏபி ஆட்டோமேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்னோட இப்போ நான் இம்மீடியட் நோட்டீஸ் பீரியடில் இருக்கேன், பிரேக்லேருந்து வரேன்னா நிச்சயமாக செலனியம் ஜாவா ரெஸ்ட் அஷ்யூர்ட் படிக்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா ஓப்பனிங்ஸ் இன்னுமே நிறைய இருக்குது நோட்டீஸ் பீரியட் ஸ்பெசிஃபிக்கில். சேல்ரி மட்டும் ஹையாக பே பண்ண மாட்டாங்க, மாடரேட்டாக பே பண்ணுறாங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸிஸ்ட். ஒருவேளை நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குறீங்க, நான் ஒரு 6 months கழிச்சு தான் ஸ்விட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா பிளேரைட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா பிளேரைட்டுக்கு செலனியத்தோட பெட்டர் ஸ்கேலில் பே பண்ணுறாங்க. நாட் வெரி மச் டூ மெனி கம்பெனிஸ் ஹையர் பண்ணுறதில்ல, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டூ எக்ஸிஸ்ட். அதனால் பிளேரைட்டை லேர்ன் பண்ணிவிட்டு டைப் ஸ்கிரிப்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறது புத்திசாலித்தனம். ஓகே, ஸ்ரீனிவாசன் வந்து லாஸ்ட் 15 இயர்ஸாக எந்த ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லையுமே ஒர்க் பண்ணலையாம். அவர் இப்போ ஒரு கரண்ட்டாக லைவ் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ டெஸ்ட் லீஃப் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பேஸ்டாக வந்து ஒர்க் பண்ண முடியுமா, அதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டிருக்காரு. நிச்சயமாக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இது 15 இயர்ஸ்னால் நீங்கள் ஆவரேஜாக ஒரு 35 தாண்டி இருப்பீங்க, மேரீடாக இருப்பீங்க, கிட்ஸ் இருக்கும், இஎம்ஐ கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜாப் ரிஸ்கில் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் யூ கிராஸ் த 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டிட்டாலே ஜாப் ரிஸ்க் கண்டிப்பாக வந்துடுது. அண்ட் அபவ் 35 இயர்ஸில் இருந்தீங்கன்னா யூ ஹாவ் அ பெட்டர் ரிஸ்க் ஆஃப் லூசிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, முதல்ல ஆட்டோமேஷன் ஜாப்குள்ளே போக ட்ரை பண்ணுங்கள். அது எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை நியூ ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். அதனால் மறக்காமல் அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதை லேர்ன் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 காமன் ஆப்பை ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சேல்ஸ்ஃபோர்ஸ் இஸ் அ வெரி குட் ஆப். சர்வீஸ் நவ் மாதிரி அப்ளிகேஷன்ஸில் ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் ஜீராவோட இன்டகிரேட் பண்ணி ஏபிஐ கால்ஸ் வழியாக டிக்கெட் ரைஸ் பண்ணுறதா, ஸ்டோரிஸ் அப்டேட் பண்ணுறது, ஸ்டோரி பாயிண்ட்ஸ் அப்டேட் பண்ணுற அளவுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அரவிந்த் வந்து லாஸ்ட் 6 இயர்ஸாக கேப்ஜெமினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட சேலரி வந்து 11 LPA. ஸோ இப்போ வாங்குகிற சேலரி வந்து கரெக்டாக இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இன்னும் அதிகமான சேலரி வாங்கணுமான்னு கேட்டிருக்காரு. இங்கே ஒரு ராங் பர்செப்ஷன் என்ன இருக்குன்னா, இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கிடையாது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ட்டு 1.2 இஸ் அன் ஆவரேஜ் சேலரின்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி வந்து ரொம்ப கம்மி தான் தோணும். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கில். எனக்கு தெரிஞ்சு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் 40-50 லட்சம் வாங்குகிற பசங்களும் இருக்கிறாங்க. 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட கம்மியாக 5, 6, 7, 8 lakhs வாங்குறவங்களும் இருக்காங்க. இது பியூர்லி ஸ்கில் பேஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் இதை டிரெக்டாக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவில் பார்க்க முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி வேரி ஆகலாம், கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகலாம். நீங்கள் சர்வீஸ் கம்பெனி ஒரு விப்ரோலையோ HCLலையோ டிசிஎஸ்லையோ போனீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் ஒரு 11லேருந்து ஒரு 15 வரைக்கும் கண்டிப்பாக சேலரி வாங்க முடியும். இதே கேப்டிவ் ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா ஈவன் 20-25 கூட வாங்கலாம், பியூர்லி பேஸ்ட் ஆன் அ ஸ்கில். இதே ப்ராடக்ட் ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா 30-35 கூட வாங்கலாம். இது பியூர்லி பேஸ்ட் ஆன் அ ஸ்கில் பேஸ்ட் கேமு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கில்லை எனேபிள் பண்ணுங்கள், ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுங்கள், தென் ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணுங்கள்.
தினேஷ் வந்து கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தேடிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து எது படித்தா பெஸ்ட்டுன்னு கேட்டிருக்காரு, மேனுவல் ஆர் ஆட்டோமேஷன்? நிச்சயமாக மேனுவல் கிடையாது, ரைட்? மேனுவலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எங்கே தேடினாலும் இப்போ கிடைக்கிறதில்ல, வெரி ரேர்லி இருக்குது. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் டோல் மீ லாஸ்ட்டாக தே அப்ளைட் மும்பை பேஸில் ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி மேனுவல் டெஸ்டர் வேணும் வித் ஃபினான்ஷியல் டொமைன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளில் மட்டும் 1400 ரெஸ்யூமே வந்துச்சான். எவ்வளவு? 1400. தட்ஸ் அ வெரி லார்ஜ். அதில் எப்படி ஒரு ப்ரொஃபைல் 2 ப்ரொஃபைல் சூஸ் பண்ணுவாங்க? வெரி ஹார்ட். அதனால் ஸ்கில்லில் தான் இருக்கணும். இதுக்கு ஒரு நான் ஸ்கில் பிரமிடை வரைஞ்சிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சாய்ஸ், அட்லீஸ்ட் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், ஒரு சின்டாக்ஸு, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு லூப்பு, இஃப் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குட். அதுக்கு மேலே ஒரு டூல், ஒரு ப்ரௌசர் ஆட்டோமேஷன் டூல், செலனியமோ பிளேரைட்டோ இல்லை சைப்ரஸோ ஒரு டூல் கற்றுக்க. ஒன்ஸ் அதை கிராஸ் பண்ண பிறகு ஒரு அளவுக்கு ஒரு ஏபிஐ டெஸ்டிங் டூல், இட் குட் பி சம்திங் லைக் ரெஸ்ட் அஷ்யூர்டாக இருக்கலாம், இட் குட் பி கராத்தேவாக இருக்கலாம், ஒன்று கற்றுங்க. அதுக்கப்புறம் மேலே போய் யூ ட்ரை அண்டர்ஸ்டாண்டிங் டிவாப்ஸ். நிச்சயமாக ஒரு பைப்லைன் தெரிஞ்சுக்கங்க, ஒரு வேர்ஷன் கண்ட்ரோலிங் டூல் லைக் ஜிட்லாபு அந்த மாதிரி ஒன்று கற்றுக்குங்க. அதை கற்றுக்கிட்ட பிறகு ஒரு டெப்ளாய்மெண்ட் டூலாக, ஒரு பில்ட் மேனேஜ்மெண்ட் டூலாக மேவன் மாதிரி ஒன்று கற்றுக்குங்க. இதை கற்றுக்கிட்ட பிறகு டிவாப்ஸில் ஓரளவு உங்களுக்கு ஓகே ஆன பிறகு தென் யூ கோ ஆல் தி வே டு லேர்ன் ஒன் கிளவுட், பேசிக் கிளவுட் கற்றுக்குங்க. ஏடபிள்யூஎஸோ அஜூரை கற்றுங்க. ப்ரிஃபரபிளி ஜிசிபி இஸ் நாட் வெரி ஃபேமஸ் அட்லீஸ்ட் இன் த ஏரியா தட் ஐ ஒர்க். இதெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு தென் ஏஐ கற்றுக்கிட்டிங்கன்னா வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் டாப் 1% ஆஃப் த பீப்புளாக இருப்பீங்க. இதை என்னால் கேட்க முடியுது, இத்தனையும் கற்றுக்கணுமா அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க, வெறும் மேனுவல் டெஸ்டிங்கை வச்சு மட்டும் 15 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற ரிஸ்க்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் ஒர்க்கில் கற்றுக்காதனால தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு லேர்னிங் எங்களை மாதிரி ஒரு ட்ரைனிங் ஆர்கனைசேஷனை வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுறீங்க. அதனால் ஆர்கானிக்காக இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வெரி பவர்ஃபுல், சக்ஸஸ்ஃபுல்லாக லாங் டேர்ம் கரியராக இருக்கலாம். நீங்கள் ஒரு 50 வயசு வரைக்கும் கண்டிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யூ மைட் லூஸ் அ ஜாப் ஈவன் வென் யூ கிராஸ் 35-40ல் ரிஸ்க் நிறைய இருக்கலாம். மதா விஷயம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ ஃபார் டெஸ்டர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஃபார் டெஸ்டர்ஸ் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அட்லீஸ்ட் பேசிக் ஆட்டோமேஷன் யூஐ ஏபிஐ தெரியும்னு நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா முதல்ல ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஜென் ஏ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு நான் என்னோடய ரோட் மேப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென் ஏ ஃபார் ஃபவுண்டேஷன், எப்படி ஒரு எல்எல்எம் ஒர்க் ஆகுது இன்டர்னலாக, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்னா என்ன, எப்படி நான் வந்து ஒரு ஏபிஐ வழியாக ஒரு எல்எல்எம்மை கால் பண்ணுறேன். ஏன்னா சாட்ஜிபிடியிலே எல்லா கொஸ்டினும் கேட்க முடியாது. ஒரு ஆப் பில்ட் பண்ணுறோன்னா அதுக்கு ஏபிஐ தெரிஞ்சிருக்கணும். அந்த ஏபிஐ எப்படி கால் பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல்ஸ் கற்றுக்குங்க. ப்ரைவேட் ஒரு பப்ளிக் எல்எல்எம் எப்படி டெப்ளாய் பண்ணுறது, ஓலாமாவில் எப்படி ஒரு டெப்ளாய் பண்ணுறது, இதெல்லாம் பேசிக்காக கற்றுக்குங்க. கற்றுக்கிட்ட பிறகு ஒரு ஆப் டெவலப் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ்வலாக ஒரு பேசிக்காக ஒரு 8 மணி நேரத்தில் என்ன வேலையெல்லாம் செய்வீங்க, அதை ரிப்பீட்டடாக என்ன பண்ணுவீங்க. டெஸ்ட் கேஸ் எழுதுறது ஒரு ரிப்பீட்டட் ஒர்க்னு வச்சுக்கிட்டோன்னா எப்படி ஒரு யூசர் ஸ்டோரியிலேருந்து டெஸ்ட் கேஸ் ஆட்டோமேட்டடாக யூஸிங் ஏஐயில் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் ரெடி டு பிகம் செகண்ட் லெவல். செகண்ட் லெவலில் ஒரு டெஸ்டிங் டூல் ஒரு இன்டெப்த்தாக எப்படி பில்ட் பண்ணுறது, ரேக் ஆர்கிடெக்சரில். அப்போ வெக்டர் டேட்டாபேஸ்னால் என்ன, ரேக் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ரேக் டைப்ஸ் இருக்குது, எப்படி நான் இன்ஜெக்ஷன் பைப்லைனில் டேட்டாவை உள்ளே தள்ளுறது வெக்டர், அப்புறம் எப்படி சர்ச் பண்ணுறது, இப்படியே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா லேங் செயின் லேங் கிராஃப்லாம் படிச்சுட்டிங்கன்னா தென் யூ பிகம் மோர் ஆஃப் அன் ஏஐ இன்ஜினியர் லெவலுக்கு ரெடியாக ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3-4 டூலாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஏஐ ஏஜென்டிக் அப்ரோச்சில். இதை பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ரீசனபிளி ரெடி. அதோடு நிறுத்தாமல் ஒருவேளை நீங்கள் வெரி ஹைலி பெய்ட் லாங் சஸ்டெயின் ஆகணும் ஏஐ இல்லைனா தென் பைத்தன் ஃபண்டமெண்டலி தட்ஸ் அ குட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு லேர்ன். அதில் NumPy, Pandas, மெஷின் லேர்னிங் அல்காரிதம், இன்னும் டீப் டைவ் டு த ரேக் ஆர்கிடெக்சர் இப்படியே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈவன் நீங்கள் எவாலுவேட் பண்ணுறதுக்கு எல்எல்எம், டீப் இவால் இந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் படிச்சிங்கன்னா யூ பிகம் லாட் பெட்டர் வித் ஏஐ ஓவர் த டைம். இது எல்லாத்தையும் தியரட்டிக்கலாக படிக்காமல் ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸ் எடுத்து இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தென் யூ பிகம் வெரி பவர்ஃபுல் ஓவர் த டைம். ஓகே, பூர்ணிமாவுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ கைடன்ஸ் கேட்குறாங்க.
இன்டர்வியூ கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் கேம் இஸ் cannot be played by us. நாங்கள் மட்டுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்களும் முதல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். நீங்கள் படித்து முடித்த உடனே ஃபஸ்ட்டு உங்களோட பெஸ்ட் ரெஸ்யூமே பில்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கோபைலட், சாட்ஜிபிடி மாதிரி டிஃப்ரெண்ட் ஏஜென்டிக் டூல்ஸ் இருக்கிறதுனால இது உங்களுக்கு பெட்டர் ரெஸ்யூமே பில்ட் பண்ணும். அதுக்கு முதல்ல உங்களோட ப்ராஜெக்ட்ஸை கரெக்டாக அசம்பிள் பண்ணி ஸ்கில்ஸ் எனேபிள் பண்ணி ஒரு கிரேட் ரெஸ்யூமே பில்ட் பண்ணுங்கள். அப்படி பில்ட் பண்ணும்போது எப்படி ATS எனேபிள்டாக பண்ணலான்னு பார்த்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். முதல்ல ரெஸ்யூமே பில்ட் பண்ணிவிட்டு தென் ஸ்டார்ட் அப்ளை. எதுலலாம் அப்ளை பண்ணலான்னா ஜென்ரலாக நாக்ரி இஸ் லிட்டில் அவுடேட்டட் வே டு டு வாட். நிறைய லிங்க்டினில் பண்ணோம். ரொம்ப அக்ரெசிவாக டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 50 பேருக்கு கனெக்ட் பண்ணணும். ஒரு 20 ஜாபாவது அப்ளை பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ரிசல்ட் தெரியறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 வாரமாக ஆகிடும். நீங்கள் ஒரு நாள் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஜாப் வராது. ஸோ யூ ஹேவ் டு கன்சிஸ்டன்ட்லி அப்ளை ஜாப்ஸ். நாங்களும் கைட் பண்ணுவோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குன்னு. ஆனால் உங்களை மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுனால உடனே உங்களுக்கு கால்ஸ் வராது. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் நோட்டீஸ் பீரியட் கம்மியாக இருந்ததுன்னா வில் கெட் மல்டிபிள் கால்ஸ். நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸும் ஒரு ரோட் மேப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். இன் அடிஷன் டு தட் நிறைய மார்க் இன்டர்வியூஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா இன்டர்வியூ கால்ஸ் வந்துடும். ஆனால் அங்கே போய் இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டினுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அதை எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். அதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டே கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேல் எலிமெண்ட் ரெஃபரன்ஸ் எக்ஸெப்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தியரிட்டிக்கலாக சொல்ல முடியாது. அதுக்கு நாங்கள் 4 டைமென்ஷனல் ஆன்சர்னு ஒன்று வச்சுருக்கோம். முதல்ல ஜாவாவில் பெர்ஸ்பெக்டிவில் இதை எப்படி சொல்கிறது, ஸ்டேல் எலிமெண்ட் ரெஃபரன்ஸ் எக்ஸெப்ஷனா என்ன மாதிரி எக்ஸெப்ஷன், ஒரு ரன் டைம் எக்ஸெப்ஷனா ஒரு கம்பல் டைம் எக்ஸெப்ஷனான்னு கண்டுபிடிக்கணும். இது எதனால் வருதுன்னு செலனியத்தில் சொல்லணும். அதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாங்கிறது தாட் ப்ராசஸ் எப்படி, இதை உங்கள் ஃப்ரேம் ஒர்க்கில் எப்படி பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இந்த ஆன்சரை சொல்லும் போது ஒரு கம்ப்ளீட் ஆன்சராக இருக்குது. அதுக்கான நாங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு செக்லிஸ்ட், ஒரு ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் மட்டும் இல்லாமல் we also guide you. அதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூ பண்ணுவோம். அதை நீங்கள் சரியாக ஃபியர்லெஸ்ஸாக கம்ஃபர்டபுளாக சொல்கிறீங்களா ரியல் எக்ஸ்பீரியன்ஸோடன்னு வேலிடேட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்போம், ஃபீட்பேக்கும் சொல்லுவோம். யோகலட்சுமி சீனியர் QAலேருந்து டேட்டா அனலிஸ்ட்டாக மாறுறது குட் சாய்ஸான்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக குட் சாய்ஸ் தான். இன்றைக்கி ப்ராட்லி உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ளே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் டேட்டா அனலிஸ்ட்டை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஏஐக்குள்ளே போகிறதுக்கு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி டேட்டா அனாலிசிஸ் ஜாப் ரோல்ஸ் பிகம் லாட் மோர் சிம்பிளிஃபைட் தென் பிஃபோர். முன்னாடி இருந்த பவர்ஃபுல் டூல்ஸோட இன்றைக்கி ஏஐ வந்தனால லாட் மோர் டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஹஸ் கம் இன் டு பிளேஸ். இட் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் டு மூவ் ஆன். தீபா செபாட்டிக்கலில் இருக்காங்க. அவங்க திருப்பியும் ஒர்க் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. என்ன கோர்ஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சபாட்டிக்கல்லேருந்து நீங்கள் திருப்பி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து ஒர்க்குக்கு போகணுன்னு முடிவெடுக்கிறது குட் ஜாப் தான். ரெண்டாவது நீங்கள் இண்டிபெண்ட்டாகவும் எக்கனாமிக்கலாகவும் ஒர்க் லெவலில் உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறது கிரேட் ஆப்ஷன். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், டெஸ்ட்லீஃபில் நிறைய ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸும் 40% உமன். மோஸ்ட் ஆஃப் தம் came back from the maternity holidays and started to work, and I also support a lot of women in my career across globe who has taken a sabbatical leave or maternity leave, came back to the work. So முதல்ல அதுக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெண்டாவது எதுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதுக்கு தான் நான் படிக்கணும்னு சொல்லுவேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி செலனியம் ஜாவா இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் தென் எனி அதர் சாய்ஸ் அட் த மோமெண்ட். ஆல்ரெடி செலனியம் ஜாவா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை போய் ரீஸ்கில் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கோட் அடித்து பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 15-20 டெஸ்ட் கேஸாக மினிமம் ஆட்டோமேட் பண்ணோம். ஒரு பைப்லைன்லாவது கண்டிப்பாக ரன் பண்ணி பார்க்கணும். ஒரு மல்டிபிள் கமிட்ஸ் பண்ணி பார்க்கணும். 2-3 பிரான்ச்சில் பிஆர்னா என்னன்னு தெரிஞ்சு இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக பார்த்துட்டு கோ டு அ இன்டர்வியூ, ஃபெயில், கோ டு அனதர் இன்டர்வியூ, ஃபெயில், தென் இஃப் யூ டூ இட் 5th 6th இன்டர்வியூ யூ கேன் கிராக் இட் ஃபாஸ்ட். ஓகேவா? சுரேஷ் CI/CD ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ரொம்ப முக்கியமானு கேட்டிருக்காரு. நிச்சயமாக முக்கியம். நீங்கள் இன்றைக்கு காலகட்டத்தில் உங்களோட செலனியமோ பிளேரைட் டெஸ்ட்டோ உங்கள் லோக்கல் மிஷின்லேருந்து மட்டுமே ரன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நிச்சயமாக இதை பைப்லைனில் போட்டிங்கன்னா தான் அது பாட்டுக்கு நைட்லேயோ இல்லை பில்டு வந்தாலோ ஓடுற மாதிரி ட்ரிகர் செட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓடும். இன்றைக்கி அக்ராஸ் த ஆர்கனைசேஷன் எவ்ரிபடி இஸ் ஃபாலோயிங் அ பைப்லைன் பேஸ்ட் அப்ரோச் தான்.
ஸோ அதனால் நிச்சயமாக இன்டகிரேட்டிங் வித் அ DevOps பைப்லைன், இட் குட் பி அ பேம்புவாக இருக்கலாம், இட் குட் பி ஜென்கின்ஸாக இருக்கலாம். நாங்கள் நிறைய Azure DevOps பைப்லைன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி கரண்ட் கஸ்டமர் பேஸில். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வெரி குட் தான். இதில் எல்லாத்தோட பைப்லைனோட கிட்டத்தட்ட கான்டெக்ஸ்ட் லேர்னிங் எல்லாமே சிமிலராக தான் இருக்கிறதுனால ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, அபிலாஷ் வந்து அப்ராடில் வந்து ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தேடிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஏஐ ரெஸ்யூம் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏஐ ரெஸ்யூமை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல போய் லிங்க்டின்ல உங்கள் ரீஜனில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாப் கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி கீவேர்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கீவேர்ட்ஸு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கான்னு பார்த்துங்க. குட் திங் என்னென்னா ஏஐ ஸ்டில் எவால்விங் ஃபேஸ், அதனால் நிறைய பேருக்கு அந்த ஸ்கில் இருக்காது. உங்களுக்கு லேர்னிங் ஸ்கில் இருந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண GitHub ரெபாசிட்டரியை நீங்கள் உங்களோட ரெஸ்யூமேயில் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அந்த கீவேர்ட்ஸ் ஜேடியில் இருக்க கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருந்தால் ப்ராப்பரான ரெஸ்யூமே ஃபார்மேட்டில் பில்ட் பண்ணுங்கள். நோவோ ரெஸ்யூமே மாதிரி உங்களோட மல்டிபேஜ் குட் ரெஸ்யூமே பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ATSல போட்டு என்ன ஸ்கோர் வருது அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்றாப்புலன்னு பார்த்துட்டு உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலையும் ப்ராப்பராக அப்டேட் பண்ணிவிட்டு அந்த கீவேர்ட்ஸோட தென் யூ ஸ்டார்ட் அப்ளைங் டு ஜாப்ஸ். தென் we will also support you with என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அண்ட் பிஃபோர் யூ ஸ்டார்ட் அப்ளைங் டு ஜாப்ஸ் நீங்கள் பர்சனல் ப்ராஜெக்டில் கூட ஏஐ அப்ளை பண்ணி லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாப் ட்ரை பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன், டிரெக்டாக ஜம்ப் பண்ணுறதோட. ஓகே, யோகேஷ் என்ன கேட்டிருக்காருன்னா, அவர் ஜாவா சைடும் ப்ளே ரைட்டும் யூடியூப்பில் படிச்சிருக்காரு. பட் அவருக்கு வந்து ரியல் டைம் எக்ஸாம்ஸ் வேணும்னு கேட்டிருக்காரு. யூடியூப் வந்து இட்ஸ் அ குட் மீடியம். ஏன்னா வந்து நிச்சயமாக உங்களோட செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங்க்கு உடுமியோ யூடியூபே கிரேட் ஆப்ஷன். இப்போ என்ன மாதிரி ஆட்கள், நான்லாம் வந்து ஐ வாஸ் நாட் அ கிரேட் லேர்னர் ஓவர் டைம், ரைட்? எனக்கெல்லாம் ஒரு வாட்டி படித்தா கண்டிப்பாக புரியாது. எனக்கெல்லாம் மல்டிபிள் டைம்ஸ் படிக்கணும், எனக்கு மென்டர் வேணும். சில டைம் கோடு இடிக்கும் போது சின்டாக்ஸ் புரியாது, அப்படி தான் இருந்தேன். அப்போ எனக்கு மென்டர்ஸ் இருந்தாங்க. இப்போயுமே என்னோடய எஜுகேஷன் சைட்லையாக இருக்கட்டும் இல்லை என்னோடய பிஸ்னஸ் சைட்லையாக இருக்கும், எனக்கு மென்டர்ஸ் இருக்காங்க ஆல் டைம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னை கைட் பண்ணுறாங்க, கரெக்டாக எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும்னு. ஸோ சம்டைம்ஸ் யூடியூப்லேயும் உடுமிலையும் சம்டைம்ஸ் யூ டோன்ட் கெட் த புஷ், ரைட்டா? இப்போ எப்படி ஒரு டூத் பேஸ்ட் வெளியில் வரத்துக்கு நீங்கள் புஷ் பண்ணும் மாதிரி நீங்கள் கோட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அது அடிக்க வரும். அப்போ சம்டைம்ஸ் யூடியூப்லேயே உடுமிலையும் உங்களுக்கு அந்த புஷ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் எங்களோட வந்து ட்ராவல் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸ் கொடுப்போம், வாரம் என்ன படிக்க போகிறீங்கன்னு சொல்லுவோம், ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம், ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம். அதை உங்களை புஷ் பண்ணுவோம். நீங்கள் பண்ணலைன்னா கால் பண்ணி கேட்போம், பண்ணிங்கன்னா என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்போம். அது மாதிரி ரிவ்யூ கமெண்ட் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அதை நீங்கள் போய் ஆர்கனைசேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ ஆர் ரெடி, நீங்கள் ஜாப்க்கு போகும்போது உங்கள் ரெஸ்யூமே லிங்க்டின் அப்டேட் பண்ணிவிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கணும்னா யூ நீட் சம்ஒன் லைக் அஸ் டு கம் அண்ட் ஹெல்ப் யூ. தேங்க்யூ சார். நிச்சயமாக தேங்க்யூ. நீங்கள் ஒருவேளை இந்த யூடியூப்பை பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு சப்ஸ்கிரைப் டு அஸ். I'll give you lot more update based on my experience. நிச்சயமாக இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்ததுக்கு நன்றி. பட் உங்களுக்கு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பர்சனலைஸ் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எங்களோட யூடியூப் சேனல்லையோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அதுக்கான பர்சனலைஸ்ட் ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுறேன். See you then.